World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் கௌரவ ஆலோசகர் சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு. ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் கடந்த மாதத்திலிருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்முடைய நிர்வாகிகள்லாம் வந்து அற்புதமான கருத்துக்களை கொடுப்பாங்க. போன மாதத்துலேருந்து நம்முடைய சஷ்டி குழுமத்துடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சதுலேருந்து ஐயா அவர்களை நம்முடைய பிரபஞ்சக்குழுடைய கௌரவ ஆலோசகராக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான தலைப்பு கொடுத்து பேச வைக்கணும். அவரோட கருத்துக்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் முடிவெடுத்தோம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான தலைப்பில் பேசிட்டு வராரு. இந்த மாதம் விரைவில் திருமணம் நடக்க எளிய தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறார். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாமே அடுத்த ஒரு 40 நிமிஷம் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள். ஏன்னா நிறையா 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலை. நாங்களும் 90s கிட்ஸ் தான், இப்போ தான் கஷ்டப்பட்டு இப்படியே கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க. அவங்களுக்கான டிப்ஸ் எல்லாம் மிக அருமையாக ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார். சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வல்லரசு தினேஷ் ராஜா, அதுக்கப்புறம் நந்தகுமார் சார், அதுக்கப்புறம் நம்ம அருண்ராம் சார் எல்லாமே நாங்கள் அடிக்கடி பேசிக்குவோம். எல்லாம் வந்து நம்ம சிறப்பாக செயல்படணும். நம்ம டீம் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டு கொடுக்காமல் நம்ம வந்து பயணம் பண்ணணும். எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையணும். நம்ம மூலியமாக யார் வர்றாங்களோ அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சென்னை போகும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இடையில நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அடிக்கடி இதே வார்த்தைகள் தான் பேசிகிட்டே இருப்போம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாம் வரணும், நம்ம சார்ந்த வாடிக்கையாளர்களையும் வந்து வளர வைக்கணும், அதுக்கு உண்டான என்னென்ன இயக்கங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதத்தில் ஒரு டைட்டில் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விரைவில் திருமணம் நடக்க எளிய தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வந்து எனக்கு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு, சரிங்களா? அதனால் நிறைய நான் ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குண்டான விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளை எல்லாருமே ஒருங்கிணைக்கிறது ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி தான். அதனால் ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி முத்துப்பானைனாக்கும் அது சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கத்தை நான் வச்சுக்கிறேன். நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே குரு வணக்கம் வைக்கிறது என்னுடைய வழக்கம். அதே மாதிரி நான் குரு வணக்கம் வச்சுட்டு இந்த உரையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிறது திருமணம் நடக்க தாந்திரிக பரிகாரங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைபடுறதுக்கு சில காரணிகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து தெரியும். பாரம்பரிய ஜோதிடப்படி திருமண தடைக்குரிய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்கள். பாரம்பரிய ஜோதிடப்படி திருமண தடைக்குரிய காரணிகள்: லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கிறது ஃபஸ்ட்டு விதி. லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கிறது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 2, 6, 8, 12 இருக்கிறது. 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள். பாவகிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குறிப்பாக வந்து ராகு, கேது, அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் சூரியனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பாவகிரகமாக நம்ம எடுக்கல. செவ்வாய் நிறைய இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுவார். அதனால் செவ்வாய் நம்ம வந்து பாவகிரகமாக இந்த இடத்துல எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள். 7ஆம் இடத்தில், அதாவது செவ்வாய் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ராகு, கேது, சனி, சூரியன். இது வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதியாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னா, நிறைய விதிகள் இருக்குது. நான் ஒரு குறிப்பிட்ட விதிகள் மட்டும் நான் சொல்கிறேன், அதனால் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பிரகிருதி நாடி முறைப்படி என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். அதாவது குருவுக்கு 4, 6, 8, 10 வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறது. குருவுக்கு 4, 6, 8, 10 வந்து சுக்கிரன் இருக்கிறது. அதே மாதிரி
சனிக்கு 4, 6, 8, 10 வந்து சுக்கிரன் இருக்கிறது. குருவுக்கு 4, 6, 8, 10 வந்து சுக்கிரன் இருக்கிறது. சனிக்கு 4, 6, 8, 10 சுக்கிரன் இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான சங்கடங்கள் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் தாமத திருமணம் அப்படிங்கிறதே வந்து கொடுக்கும். சரிங்களா, அதை வந்து சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி 7ஆம் அதிபதியோட சந்திரன் வந்து சம்மந்தப்படுறது. 7ஆம் அதிபதியோட சந்திரன் சம்மந்தப்பட்டாலும் ஏதோ ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த ஜாதகம் பொருத்தம் கூடி வரும்போது ஒரு 10-20 ஜாதகங்கள் வரும், 30 ஜாதகங்களோட எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்த எந்த ஜாதகத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியோட சந்திரன் இருக்கிற ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, சுக்கிரனோட சந்திரன் இருக்கிற ஜாதகத்தை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு 30 ஜாதகம் வருது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜாதகம் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வச்சிங்க, சும்மா மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னாவே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிரும். அந்த மாதிரி சில யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அது வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அப்படிங்கிறதும் கொடுக்கும். 7ஆம் அதிபதியோட சந்திரனோடு இருந்தாலும் சரி, சுக்கிரனோட சந்திரன் இருந்தாலும் இந்த மாதிரி சில அமைப்பு தான். இதே மாதிரி பெண் ஜாதகத்துலேயும் குறிப்பாக வந்து செவ்வாயோட சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. செவ்வாயோட சந்திரன் இருந்தாலும் அதே மாதிரி சில அமைப்புகள் தான் இருக்கும். நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிக வயசில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது பெண்கள் ஜாதகத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஜாதகத்தையும் ஏதோ ஒரு ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு நடந்துடும், இவங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது பேசி முடிச்சிருவாங்க, கரெக்டாக நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, அல்லது நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பல வகையான பிரச்சனைகள் வர்றதுக்கு சில காரணங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து ஒரு அமைப்பு, இது நோட் பண்ணிக்கோங்க, இது போதும். இதுக்கப்புறம் மூதாதையர்கள் வழியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு திருமணமாகாமல் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் சரி, திருமணமாகாத ஆண்கள் இருந்தாலும் சரி, மூதாதையர்கள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து திறந்துட்டுருக்கு. அப்போ மூதாதையர்கள் வழியில் பெண் சாபம் அப்படிங்கிறது திறந்துருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 2 தாரம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து ஒரு தாரத்தை நல்லபடியாக பார்த்துருக்கலாம், 2வது தாரத்தை வந்து ஒரு ஓரவஞ்சனை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இந்த பெண் சாபம் வந்து யாருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் சுக்கிரன் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது அத்தையை வந்து குறிக்கும். அப்போ அத்தை வழி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது வந்து ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி, ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு வகையாக நோய் நொடிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதை நம்ம கண்கூடாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. அப்போது உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறக்கு உங்கள் அத்தை வழியுடைய எப்படி இருக்குது, உங்கள் அத்தை வழியில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா அத்தை அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கும், அதே மாதிரி மனைவி அப்படிங்கிறதும் சுக்கிரனை தான் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம எளிமையாக நம்ம பார்க்க முடியும், ஜாதக ரீதியாக நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்க்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து நம்ம என்ன வகையான தீர்வுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நிறைய சுலபமான வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நிறைய என்னோடய ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அவங்க சாதாரணமாக இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக அது வந்து நடக்குது. வேர்ல்டு வைடாக நடக்குது. ஒரு மந்திர ஜபம் பண்ணும்போதும் சரி, அங்கே என்னென்ன வழிபாடுகள் இருக்கோ அந்த வழிபாடுகள் பண்ணும்போதும் சரி, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வருது. இப்போ ஒரு சிலர் நம்மளுடைய வழிமுறையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிறதில்ல. அது என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்லிடுவேன் தெளிவாக. அதாவது இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல வாய்ப்பு வரும், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக வரட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா படித்த மாப்பிள்ளையாக வரட்டும், அந்த மாதிரி சில வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நிராகரிச்சிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நிராகரிக்கும் போது அதுக்கு நம்ம வந்து பொறுப்பேற்க முடியாது, அதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ நீங்கள் இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும். அதை நீங்கள் வந்து எளிமையாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, அதை வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, பட் இருந்தாலும் ஜென்ரலாக நான் வந்து சொல்லி வைக்கிறேன். ஒரு 2-3 வழிமுறை மட்டும் நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு புரியும். அதாவது ஏதாவது ஒரு வழிமுறையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அல்லது நம்ம சொல்லக்கூடிய 2-3 வழிமுறைகளை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, முதல்ல வந்து இந்த மந்திர பிரயோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, மந்திர வழிமுறை. இது வந்து வேர்ல்டு வைடாக சக்ஸஸ் பண்ண மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து அரபில் இருக்கக்கூடிய மந்திரம். நம்ம ஏற்கனவே நம்ம சூஃபி மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்திருக்கோம். அதில் படித்த மாணவர்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அதுபோக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு கதை மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன்.
இந்த அரபு பிரயோகம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. இது ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது ரொம்ப என்னுடைய குருநார்கிட்ட தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அவர் வந்து சொன்னார், இப்போ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நான் என்னங்கண்ணா பண்ணலாம், இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் கேட்குறாங்கண்ணா. இப்போ நான் ஆரம்ப காலத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னா பரிகாரம் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் வந்து அப்படியா என்னடா அது அப்படின்னா, இந்த மாதிரி நண்பர் ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு 7ஆம் அதிபதியோட சந்திரன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு இந்த 2-3 வழியெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு இந்த மந்திரம் ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பொண்ணு வந்துடும், அல்லது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு வரும், இவங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரம் தான் இது. சரிங்களா? அது பேர் வந்து யா முகீஸ் அப்படின்னு பேர். யா முகீஸ். யா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, கொஞ்சம் இடம் விட்டுட்டு முகீஸ். யா முகீஸ். யா முகீஸ் சொல்லும்போது வந்து சாதாரணமாக வந்து வெறுந்தரையில் உட்காராமல் ஒரு விரிப்பு வந்து வச்சுக்கலாம். விரிப்பு ஒரு நார்மலாக ஒரு பெட்ஷீட் மாதிரி கூட, அல்லது அது வந்து யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும், ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி, அல்லது வந்து ஒரு துவைச்சி சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட் வந்து விரிப்பு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மண்டி போட்டு உட்காரலாம். மண்டி போட்டு உட்கார முடியாதவங்க சாதாரணமாக வந்து ஒரு சமணங்கால் போட்டு வந்து உட்காந்துக்கலாம். முதுகெலும்பு வந்து நேராக இருக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கையில் வந்து ஊதுபத்தி வந்து இருக்கணும். ஊதுபத்தி வந்து கையில் வச்சுக்கோங்க. ஊதுபத்தி கையில் வச்சுட்டு ஒரு 3 ஒற்றைப்பட்டையில் ஊதுபத்தி, ஒரு 3 ஊதுபத்தி அல்லது 5 ஊதுபத்தி உங்கள் இப்படி கையில் வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் மேலே வந்து அந்த கங்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு புகை அப்படிங்கிறது வந்து வரணும். சரிங்களா? அந்த ஊதுபத்தியிலிருந்து அந்த நறுமண புகை அப்படிங்கிறது வரணும். அந்த மாதிரி வந்து கையில் வச்சுட்டோங்க. கையில் வச்சுட்டு நல்லா ஆத்மார்த்தமாக கண்ணை வந்து மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஒரு குறைந்தபட்சம் 70 முறை, 70 முறைக்கு மேலே எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். 70 முறைக்கு மேலே எத்தனை முறை சொன்னாலும் நன்மை தான், அதை பற்றி தப்பு கிடையாது. கையை நல்லா கையில் வச்சுட்டு மண்டி போட்டுக்கிறீங்க, அல்லது சாதாரணமாக அமர்ந்த நிலையில் உட்காந்துக்கிறீங்க. கையில் வச்சுட்டு யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 70 முறை சொல்லிவிட்டு நீங்கள் கடைசியாக அந்த ஊதுபத்தி வந்து எங்கேயா வச்சுட்டு கடைசியில் கையில் வந்து இந்த மாதிரி ஊதி விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி மூஞ்சியில் தடவிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க. அல்லது பக்கத்தில் ஒரு தண்ணி கூட வச்சுக்கலாம். தண்ணி கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதே மந்திரத்தை ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு 108 முறை ஒரு நோட்டில் வந்து எழுதி வைக்க சொல்லலாம். திருமண நேரம் வரைக்கும் ஒரு 48 முறை வந்து எழுத சொல்லலாம். 48 நாளைக்கு எழுத சொல்லலாம். 108 முறைகள் 48 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நல்ல இடமா வந்து அமையும். இது வந்து இந்த மந்திரம் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா, நம்ம குருநார் மூலிமா கிடச்சிது. அவர் வந்து ஒரு சில புத்தகங்கள் வந்து ரெஃபர் பண்ணார். அப்போ அதில் புத்தகம் ரெஃபர் பண்ணும்போது ஒரு அருவருக்கத்தக்க அசிங்கமான பெண் வந்து ஒரு நபிகள் நாயகம் அல்லது அவங்க வழியில் வந்தால் அவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் ஆகுது, எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு ஏதோ ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த நபிகள் நாயகம் வழியில் வந்த அருளாளர்கிட்ட போய் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொன்ன மந்திரம் தான் இந்த யாமுகீஸ். சரிங்களா? அப்போது நல்ல இடமா வந்து வரும். நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். திருமணத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த தகுதி அந்தஸ்து இந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்க்க தகுந்த ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா அமையும். நல்ல வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடமா இருக்கும். கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 300-400 ஜாதங்கள் பார்த்தும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நடந்திருக்கு. வாய்ப்பு வரும்போது கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்தப்போ இல்லை இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது. இது வந்து ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் பெண் யார் வேணாலும் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இன்னொரு வழிமுறை இருக்குது. இது வந்து வெற்றி அடைந்தது தான். இப்போ அதில் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய 7ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ உங்களுடைய 7ஆம் அதிபதி, இப்போ 7ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பெண் தெய்வம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம், அல்லது லக்ஷ்மி அமைப்பில் இருக்கிறவங்க, அல்லது இந்த கன்னிமார் தெய்வம் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். கன்னிமார் தெய்வத்துக்கு 16 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றிட்டு ஒரு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் அங்கே உட்காருங்க. ஒரு 24 நிமிடம் அப்படிங்கிறது ஒரு நாளிகையாவது அங்கே உட்கார்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 16 வாரம் கண்டினியூஸாக போகணும், யாராக இருந்தாலும் சரி. இப்போ சப்போஸ் ஒரு பெண்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில டைமில் அந்த ஏதோ ஒரு வகையாக டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, போக முடியாது இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்காக வீட்டில் யாராவது ஒருத்தங்க போய் அவங்களுக்கு வந்து விளக்கு போடலாம். அந்த மாதிரி
இதே வந்து மேஷ லக்னமாக இருந்துச்சுன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதியாக வருது. சுக்கிரன் அப்படிங்கிறது பெண் தெய்வம், கன்னிமார தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி அல்லது வேறு ஏதோ ஒரு தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிஷபராசி அப்படின்னா செவ்வாய்னா முருகன் கோயில். அப்போ முருகன் கோயிலில் போய் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விளக்கு போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. 16 வாரம் கம்பல்சரியாக எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் 16 வாரம் அப்படிங்கிறது ஒரு பரிபூர்ண நிலையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அதுக்கப்புறம் மிதுனம் அப்படிங்கிறது குருவுடைய அமைப்பு வருது. குருனா நீங்கள் தட்சிணாமூர்த்தி வந்து வழிபாடு பண்ணலாம். குரு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். இது 16 வாரம் போய்க்கோங்க. அடுத்து வந்து கடக லக்னம் அப்படிங்கிறது அதுக்கு 7ஆம் அதிபதி வந்து சனி கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி தான் 7ஆம் அதிபதியாக வருது. அப்போது சனி அப்படிங்கிறது கிராம தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும். சனி அப்படிங்கிறது கிராம தெய்வங்களை குறிக்கும். கிராம தெய்வங்கள் எந்த ஒரு எல்லை கோயிலாக இருந்தாலும் சரி, கிராம தெய்வங்கள் எதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பரவாயில்ல. அந்த கிராம தெய்வத்துக்கு போய்ட்டு ஒரு நல்ல ஒரு விளக்கு போட்டுட்டு ஆத்மார்த்தமாக ஒரு ப்ரேயர் வைங்க. ஒரு 16 வாரம் கண்டினியூஸாக போங்க. நல்ல இடமா வந்து பார்த்திங்கன்னா அமையும், வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதே மாதிரி கன்னி லக்னம் அப்படிங்கிறது குரு தான். குருனா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கே போய் விளக்கு ஏற்றலாம் 16 வாரம். அல்லது குரு சம்மந்தப்பட்ட அங்கே ஏதாவது கோயில் இருந்துச்சு அந்த மாதிரினா நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம், தப்பு கிடையாது. இதே மாதிரி துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய்னா முருகன். பக்கத்தில் இருக்கிற முருகனாக இருக்கலாம், அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக இருக்கலாம். அங்கே நீங்கள் போய் வந்து வழிபாடு பண்ணலாம். 16 வாரம் போகணும் கண்டினியூஸாக. அது வந்து ஒரு சங்கல்பம் மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் அப்படின்னா அதுக்கு 7ஆம் அதிபதி வந்து சுக்கிரனுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதே வழிபாடை நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் அப்படின்னா பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணலாம். பெருமாள் கோயில் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். அது வந்து ஒரு நல்லது. 16 வாரம் கம்பல்சரியாக போகணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து எடுத்துக்கலாம். அல்லது அமைதியாக இருக்கக்கூடிய சாந்தமாக இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் அந்த மாதிரி இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். மாரியம்மன் கோயிலில் நீங்கள் போய்ட்டு ஒரு 16 வாரம் விளக்கு போட்டுட்டு ஆத்மார்த்தமாக ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு பாலாபிஷேகம் பண்ணலாம். பாலாபிஷேகம் பண்ணிங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் கும்ப லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கிறது சிவனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போது சிவனுக்கு உண்டான வழிபாடுகள் சிவன் கோயிலில் போய்ட்டு ஒரு 16 வாரம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உருவாகும். இதே மாதிரி மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னா அது வந்து கன்னியோட அதிபதி வந்து புதன் அப்படின்னா பெருமாள் வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். 16 வாரம் போகணும். 16 வாரம் பண்ணும்போது 16ஆவது வாரம் என்ன பண்ணணும்னா ஒரு முழுமையான ஒரு அபிஷேகம். அந்த கோயிலில் வந்து யார் இருக்காங்க, ஐயர் இருக்காங்களா அல்லது பூசாரி யாராக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அபிஷேகம் அந்த மாதிரி ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 4 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்திங்கனாலும் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் திருமணமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு திருமணம் சீக்கிரமாகறதுக்கு ஒரு கல் வந்து ஒரு நவரத்ன கல் ஒன்று இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜேடு அப்படின்னு சொல்லி பேர். ஜேடு கல். சார் இருக்குங்களா சார்? இருக்கா? ஸ்டாக் இருக்கா? இல்லை, சரி, ஓகே. இந்த ஜேடு அப்படின்னு சொல்லி பேர். அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஜேஏடின்னு பேர். அந்த ஜேடு கல்லை நீங்கள் வந்து கையில் போட்டுக்கலாம். திருமணமாகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். திருமணம் ஆனதுக்கப்புறமா அந்த ஜேடு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தக்கூடாது. திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த நிச்சயமாகுது, ஓகே, கல்யாணம் ஆகுது, கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த ஜேடு அப்படிங்கிற கல்லை வந்து பார்த்திங்கன்னா போடலாம். ஒன்று மாலையாக போடலாம், அல்லது வந்து கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட்டாக போடலாம், அல்லது வந்து சாதாரணமாக ஒரு மோதிரமாக கூட போடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 8 கேரட் 6லேருந்து 8 கேரட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போடணும். சரிங்களா? 6லேருந்து 8 கேரட். அது எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ கிலோ எடை இருக்கீங்களோ 10 கிலோவுக்கு வந்து ஒரு கேரட் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 10 இப்போ நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 6 கேரட்டில் போடணும். சரிங்களா? குறைந்தபட்சம் ஒரு 6 கேரட்டுக்கு மேலே போட்டால் தான் எந்த ஒரு கல்லாக இருந்தாலும் வந்து வேலை செய்யும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 8 கேரட்டுக்கு மேலே இருக்கணும். அதுதான் வந்து ரூல். நவரத்ன அரியருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல். அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இன்னொரு வழிமுறை. இது வந்து சுவடிகளில் கொடுத்த ஒரு வழிமுறை. அதையும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சுவடிகளில் கொடுத்த முறை நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதை வந்து என்னென்னா நவதானியத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடிய முறை. இந்த சுவடிகளில் கொடுத்த முறை என்னென்னா நவதானியத்தை வச்சு பயன்படுத்துறது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து
அதாவது லக்னாதிபதி அப்படிங்கிறதையே எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதிக்கு உண்டான தானியங்கள். இப்போ லக்னாதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லக்னாதிபதி அப்படின்னா இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம். மேஷ லக்னம்னா செவ்வாய்க்கு உண்டான தானியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரை. அது கூட வந்து 7ஆம் அதிபதியுடைய தானியம் அப்படிங்கிறது வந்து மொச்சை. அப்போ இந்த ரெண்டையுமே வந்து எடுத்துக்கணும். ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றணும். ஒரு 5 முக ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றிட்டு சாதாரணமாக எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமையோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது செவ்வாய்க்கிழமை சுக்கிர உரையில் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய் உரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விளக்கேற்றிட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த பெண் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். இதே ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னாலும் அதே மாதிரி சுக்கிரனு செவ்வாய் தான் வருது. அதே பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் அப்படின்னா குரு புதன். குரு அப்படிங்கிறது கொண்டக்கடலை குறிக்கும், புதன் அப்படிங்கிறது வந்து பச்சை பயிரை குறிக்கும். அப்போ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அது மேலேயே ஒரு சாதாரணமாக வந்து ஒரு விளக்கு வச்சுட்டு அது மேலேயே நீங்கள் ஒரு 24 மினிட்ஸ் அல்லது அந்த விளக்கு எரியிற வரைக்கும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ சந்திரன் அப்படின்னா அடுத்து கடக லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் வருது. சனிக்கு வந்து எள்ளு, சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி, அதாவது முனை உடையாத அரிசி வந்து பயன்படுத்தலாம் அல்லது நெல்லை வந்து பயன்படுத்தலாம். இந்த ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நல்ல வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இதே மாதிரி அடுத்து சிம்ம லக்னம் அப்படிங்கிறது, சிம்ம லக்னத்துக்கு சூரியன் சனி வரும். சூரியன் அப்படிங்கிறது வந்து கோதுமை, சூரியனுக்கு வந்து கோதுமை, அப்புறம் சனிக்கு எள்ளு தான். ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு விளக்கு ஏற்றி ஆத்மார்த்தமாக வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். விளக்கு அப்படிங்கிறது பஞ்சமுக விளக்காக இருக்கணும். 5 முகம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் 5 விளக்கு 5 இதுலேயுமே போட்டுட்டு ஏற்றி வச்சுருங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு புதன் ப்ளஸ் குரு அப்படிங்கிறது வருது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது புதன் அப்படிங்கிறது வந்து பச்சை பயிறு, குரு அப்படிங்கிறது கொண்டக்கடலை. இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ துலா லக்னத்துக்கு ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம், ஃபஸ்ட்டே சொன்னது தான். துலா விருட்சத்துக்கு அதே மாதிரி எடுத்துக்கலாம். தனுசுக்கு அதே மாதிரி எடுத்துக்கலாம். குரு புதன் இதே வந்து தனுசுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடக லக்னத்துக்கு சொன்னதையே வந்து நீங்கள் மகர லக்னத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கும்ப லக்னத்துக்கு சொன்னதையே நீங்கள் வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே நீங்கள் ஆப்போசிட் இருக்கிறதுனால இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, நல்ல பார்ட்னர் அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இப்போ 2வது கல்யாணம் பண்ணுவாங்க அல்லது வந்து 2வது திருமணம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு திருமணம் ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த மாதிரி 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு நடக்கலை அப்படின்னா லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதி இதே முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 2வது திருமணம் அப்படிங்கிறது வந்து ஆகும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, ஒரு அந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் வருது. 2 கல்யாணம் 3 கல்யாணம் அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்டர்ப் வருது. அந்த மாதிரி இருந்தாலும் 2 கல்யாணத்துக்கு மேலே எத்தனை கல்யாணம் நடந்தாலும் அது வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் நீங்கள் வந்து செயல்படுத்தி பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இது வந்து ஒன்று. இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து ஒரு 48 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 48 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நல்ல இடமா வந்துடும். ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஏதோ ஒரு ஆற்றுலையோ அல்லது குளத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. ஒரு நீர்நிலைகளில் அதை போய் வந்து போட்டுறணும். அந்த மாதிரி சில அமைப்புகளில் வந்து பண்ணிட்டீங்கன்னாவே போது ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இன்னொரு வழிமுறை அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு வந்து என்ன 7ஆம் பாவம் என்னவோ அதோட அதிபதியோட கிழமையில் மருதாணி வைக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மருதாணி வந்து வைக்கணும். இப்போது ஆரம்ப காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி அப்படிங்கிறது வைக்கிற வழக்கம் இருந்துச்சு. இப்போ வந்து மருதாணி வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் இருக்குது. அதனால் திருமணமாகறக்காக தான் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்கும் இந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சாங்க அப்படின்னா செவ்வாய் தோசை வலுத்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா அப்படி கருத்துரும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்க வந்து சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ அந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு வரன் பார்த்து வந்து இது பண்ணி வச்சுருவாங்க. இது வந்து செவ்வாயுடைய அமைப்பு. இந்த செவ்வாய் தோஷமுடைய பெண்கள் வந்து நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து அதிரும். காலில் வந்து நிலத்தை அப்படியே போட்டு டக்குன்னு அப்படியே உடச்சிட்டே போவாங்க. பார்த்திங்கன்னா இந்த பூமி அதிர்ற மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் தோஷம் தான். அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி
பெண்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஜாதகத்தில் வந்து அதாவது கார்த்திகை, அதுக்கப்புறம் பூரம், அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் அவங்க வந்து பிறந்திருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் அவங்களுடைய லக்னாதிபதி நின்றிருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் அவங்களுடைய 7ஆம் அதிபதி நின்றிருந்தாலும் சரி, அல்லது இந்த நட்சத்திரம் நின்று ஒரு திருமண வயதில் ஒரு திசையோ அல்லது புத்தியோ வந்து நடத்திட்டு இருக்கும்போதும் திருமணம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது பெண்கள் ஜாதகத்தில். இதே மாதிரி ஆண்கள் ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரதோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை, அதுக்கப்புறம் திருவோணம், சித்திரை, இந்த 3 வந்து சுக்கிரதோஷம். இந்த நட்சத்திரங்களில் வந்து ஒருத்தர் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது இந்த நட்சத்திரத்தில் ஒரு லக்னாதிபதி இருக்கார், இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு 7ஆம் அதிபதி இருக்கார், இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதும் பல வகையான சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். இதே மாதிரி இந்த நட்சத்திரங்களில், இந்த 3 நட்சத்திரங்களில் ஒருத்தருக்கு திசையோ அல்லது புத்தியோ வந்து நடக்கும்போதும் அவங்க திருமண வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வகையாக ஒரு சர்க்கிள்கள் அப்படிங்கிறது வந்துடும். இது வந்து ஆண் ஜாதகத்தில் இதையும் வந்து நீங்கள் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துடும். இதுக்கு தனித்தனியான இது இருக்குது, இதுக்கு தனியாக எந்திரங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருக்கும்போது அதை நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குது என்ன இது மாதிரின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் ஒரு ஆண் ஜாதகத்துலேயும் சரி, பெண் ஜாதகத்துலேயும் சரி, திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க உடம்புல வந்து தயிர் தேய்ச்சி குளிக்கணும். தயிர் தேய்ச்சி அவங்க உடம்புல குளித்தாங்க அப்படின்னா, வாரம் ஒரு டைம் வந்து தயிர் தேய்ச்சி குளித்தாலும் இந்த தோஷம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நீங்கிரும். சீக்கிரமாக திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். திருமணம் தட்டி போயிட்டு இருக்கிறவங்களுக்கே நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா போதும், ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய அமைப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? என்னுடன் இந்த உரையை வந்து நான் இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தயக்கம் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுற முறை இதுதான், என்னுடைய வாடிக்கையாளர்கள் கொடுத்து வெற்றி அடைந்த முறை அப்படின்னு சொல்லலாம், நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் தயங்காமல் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகள். வல்லரசு தினேஷ் ராஜா அவருக்கு ரொம்ப நன்றிகள். ஆன்லைன் எஸ்ஓ டிவிக்கு எனக்கு ரொம்ப நன்றிகள். மகிழ்ச்சி. வாழ்களும் சார். என்னுடைய ஃபோன் நம்பர் 7904435136 7904435136. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்களும். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் கௌரவ ஆலோசகர் சிவகாலீஸ்வரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான சொற்பொழிவை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியிலையோ, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக திருமணம் நடக்கும். அற்புதமான தகவலை வழங்கிய சிவகாலீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.